தைப்பொங்கல் இல்லையா, எல்லா பொங்கல் சொல்லி சொல்றோம். இந்த தைப்பொங்கல் அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு எல்லாரும் நன்றி செலுத்துறோம். சூரியன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் நமக்கு பகல் அப்படின்ற ஒரு விஷயமே வருது. உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் விழித்தெழுது. அதே போல விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. பருவநிலைகள் அப்படின்றது மாறிட்டு இருக்கு. நம்முடைய உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளும் சூரிய பகவான் கிட்ட இருந்தா கிடைக்குது. சோ அப்படி அந்த சூரிய பகவானுடைய சக்தியானது அந்த பசுமாட்டினுடைய திமில்ல விழுந்து அந்த பசுமாட்டினுடைய பால்ல இருந்து நமக்கு அதுவும் கிடைக்குது. சோ அப்ப பசும்பால் குடிக்கும் போது சூரிய சக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. சூரிய பகவானுடைய சக்தியில இருந்தா நம்மளுக்கு தங்கமும் என்ன ஆகுது, இந்த உலகத்துல விளைய ஆரம்பிக்குது. சோ எல்லாத்துக்கும் யாருன்னு ஆதாரம் அப்படின்னா சூரிய பகவான் தான் ஆதாரம். இந்த உலகத்துல மனிதனுக்கு பிரத்யக்ஷமான ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அது சூரிய பகவான் தான், சூரிய நாராயணன் தான். மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது ஐயோ தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது வணங்கணும் அப்படின்னா யாரை பார்க்க முடியும்? வேற எந்த பகவானை பார்க்க முடியும்? சூரிய பகவான் தான் கண்ணுக்கு தெரிவார் இல்லையா. நேரா ஒருத்தர் சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ண முடியும். இன்னொன்னு வாயு பகவான் இல்லையா, நம்ம சுவாசிக்கக்கூடிய வாயு. நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், என்ன பண்ணலாம்? வாயு கிட்டையும் கேட்கலாம். ராமர் இது 2 பேருக்கு தான் கேட்டார். சீதையை காணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமர் 2 பேரை கூப்பிட்டார். சூரிய பகவானை கூப்பிட்டார், வாயு பகவானை கூப்பிட்டார். நீங்க 2 பேரும் தான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க சீதை எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். 2 பேரும் பதில் சொன்னாங்க. சூரியனாக சுக்ரீவனும் வாயுவாக ஹனுமானும் என்ன பண்றாங்க, ராமருக்கு உதவி செஞ்சாங்க, சீதையை மீட்டு கொடுத்தாங்க. சோ அப்படி இந்த உலக மனிதனுக்கு பிரத்யக்ஷமா ஒரு பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா அது சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நன்றி செலுத்தணும். சூரிய பகவானை முன்னிட்டு எல்லா தேவதைகளும் என்ன பண்றோம்? நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா இந்த உலகத்துல அடிப்படையான விஷயம், இந்த உலகமே நம்ம தலைத்து ஓங்கணும், இந்த உலகமே வாழ்றதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். உணவு தான். உணவை அடிப்படையா கொண்டுதான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. மற்ற எல்லா பற்றாக்குறையும் நம்ம தாங்கிக்கலாம். ஆனா உணவு, நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் பருகக்கூடிய தண்ணீர், இது 2ம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உலகம் இயங்க முடியாது. சோ அப்ப இந்த 2ஐயும் என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது 2ஐயும் பாதுகாத்தாங்க, இது 2ஐயும் அதிகப்படுத்தினாங்க. இன்னைக்கு இதனாலதான் பெரிய பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. தண்ணீரும் பெரிய பிரச்சனையா இருக்கு, அதே போல நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்களும் பெரிய பிரச்சனையா இருக்கு. நாம என்ன பண்றோம்? நிறைய தானியங்களை ஏற்றுமதி பண்ண வேண்டியதா இருக்கு, நிறைய தானியங்களை இறக்குமதியும் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுது. காரணம் என்ன அப்படின்னா மனிதன் விவசாயத்தை விட்டுட்டு, விவசாயம் ஒரு தாழ்வான தொழில், விவசாயத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். உனக்கு புரியறது கிடையாது வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் இந்த பகவத்தினுடைய ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஸ்வத்தம் ஏசவோதிஷ்ட காமதுக்கு தேவான் பாவயதா தேன தே தேவா பாவயத்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரமபாப்சத அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யக்யாத் பவதி பர்ஜன்யா யக்ய கர்ம சமுத்பவ அப்படின்ற ஸ்லோகங்களால நம்ம இதெல்லாம் பார்த்த ஸ்லோகம் தான். அன்னாத் பவந்தி பூதான், இந்த உலகமானது அன்னத்தினால இயங்கிட்டு இருக்கு. அன்னம் எப்படி கிடைக்கும் ஒருத்தனுக்கு? தானியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா மழையினால. மழை ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதனால. விதிக்கப்பட்ட கடமைகள் எங்க இருக்கும் அப்படின்னா வேதங்கள் இருக்கும். வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா பகவானுடைய கட்டளைகள். ஆக நம்ம எப்ப பகவானுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்கு தேவையான இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் சேரும் அப்படின்றத பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். சோ அப்படி நாம என்ன பண்றோம்? பகவான் கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிக்கிறோம். மறுபடியும் இந்த பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழா தான் என்ன சொல்றோம்? பொங்கல் சொல்றோம். சோ அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சூரிய பகவானுக்கு, சூரிய நாராயணனை நன்றி செலுத்தி வணங்கக்கூடியதான் பொங்கல் சொல்றோம்.